ஹாய். போன காணொளியில் நம்ம ஹீலிங் தாய்ச்சி சேனல்ல சிங்கிள் விப்னுடைய துவக்க நிலையை பார்த்தோம். இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கிறது ஓப்பனிங் ஸ்டான்ஸ், ஓப்பனிங் ஃபார்ம், கிராஸ்பிங் தி பீகாக் டெயில், அப்புறம் சிங்கிள் விப்னுடைய துவக்கம். அது என்னன்றது நீங்க செஞ்சிருப்பீங்கன்னு நம்புறேன். தொடர்ந்து இந்த காணொளியை பார்த்து அடுத்தடுத்த நிலையையும் நம்ம செய்யலாம். இப்போ நம்ம முதல்ல இருந்து அந்த துவக்க நிலை வரைக்கும் முதல்ல போயிடலாம். வணக்கம், நான் தமிழரசு, தாய்ச்சி பயிற்சியாளர். நம்ம முதல் துவக்க நிலையிலிருந்து செய்யலாம். இது வரைக்கும் நம்ம பண்ணிருந்தோம். இப்போ இதனுடைய அடுத்த நிலை, இப்போ கிராஸ்பிங் தி பீகாக் டெயில் வந்து முடிச்சிருந்தோம். இதுல இருந்து காலை ரைஸ் பண்ணி காலை இங்க வச்சிருக்கோம். இந்த கால் வைக்கும்போது ஒரு காலுக்கும் அடுத்த காலுக்கும் ஒரு கம்பு போற அளவுக்கு இடைவெளி இருக்கு. இப்ப இந்த காலை வைக்கும்போது இந்த கை ஏற்கனவே பார்த்தோம், இந்த கை வந்து வலது கை நம்மை பார்த்தும் இடது கை வெளிப்புறம் பார்த்தும் இந்த நிலையில போய் நின்னுறணும். இப்ப அடுத்தது நல்லா பாருங்க, இந்த வலது கையை உங்களை பார்த்து திருப்புங்க, இடது கையை வெளிப்புறம் பார்த்து திருப்புங்க. இப்படி இல்ல, இப்படி இப்படி இருக்கும், இப்படி திருப்பிட்டோம். இப்போ அந்த கையை அப்படியே கீழே இறக்கி எடை முழுவதும் இப்போ இந்த காலுக்கு வரணும். எடை வலது காலில் இருக்கு, முன்னாடி இருக்கிற காலில், இது அப்படியே பின் காலுக்கு கொண்டு போகணும். கொண்டு போகும்போது இந்த கை ஒரு வருடலோட வரணும் கீழே இறங்கி. பாருங்க, இங்க இருக்கிற கை இங்க இருந்து கொஞ்சம் கொஞ்சமா கீழே இறங்கி இப்ப நம்ம முழு எடையும் இடது காலுக்கு வந்துட்டது. இந்த கால் கிட்டத்தட்ட நேராயிட்டது, இதுல எடை இருக்கு. இந்த நிலை வந்த பிறகு இந்த கையை இப்படி திருப்பணும், இந்த கையை இப்படி திருப்பணும், திருப்பி கொண்டு போகணும். கொண்டு போகும்போது பாருங்க, இது மேல வரும். இந்த இடம் இருக்கு இல்லைங்களா, வலது கையினுடைய இந்த இடம் இந்த மணிக்கட்டு கிட்ட தொடும் போய். பாருங்க, இப்படி இருந்தோம், இப்படி கையை திருப்பிட்டோம், எடையை முழுவதும் பின்னங்கால் கொண்டு வந்துட்டோம். கொண்டு வந்து வலது கையையும் இடது கையும் மீண்டும் எதிர்புறமா திருப்பி ஒன்னோட ஒண்ணு தொட்டு இப்போ மீண்டும் எடை முழுவதும் வலது காலுக்கு போகுது. சரிங்களா? இப்போ நம்ம திருப்பி இந்த கிராஸ்பிங் தி பீகாக் டெயில்ல இருந்து பண்ணலாம். இதுல நிக்கிறோம், இதுல இருந்து இதுதான் செய்திருந்தோம். இப்போ இந்த கையை திருப்பி, இந்த கையை இப்படி திருப்பி, இப்போ உங்களுடைய இடது கை உங்களை பார்த்து, வலது கை வெளிப்புறம் பார்த்து இருக்கு. இப்போ அப்படியே உங்க மொத்த எடையும் இடது காலுக்கு மாறுது, டிரான்ஸ்பர் ஆகுது. இந்த கை அப்படி வருடலோட கீழே வந்து இந்த இடத்துல மீண்டும் கை திரும்புது. அப்படி திரும்பும் போது இந்த கை மேலேறி இந்த ரெண்டும் ஒன்னோடு ஒண்ணு இணையும் பொழுது இந்த கால் எடை முழுவதும் மீண்டும் வலது காலுக்கு வருது. நாம முன்னாடி போறோம்.
இதுதான் இந்த சிங்கிள் விப்பினுடைய அடுத்த நிலை. இப்போ ஒரு தடவை முதல்ல இருந்து இதை முழுசா செய்யும் பொழுது எப்படி இருக்குன்னு பாருங்க. இது வரைக்கும் இந்த நிலை. இதுல நம்ம கவனிக்க வேண்டியது, இந்த கை கால் முழுதும் எடை பின்னுக்கு போகும்போது இந்த கை வருடிக்கிட்டு கீழே வரும். வந்த பிறகு இது ரெண்டும் திரும்பி ஒன்னோட ஒண்ணு இணைஞ்சு மீண்டும் முன்னாடி போகும். இதுல கொண்டு வந்து நிறுத்திடும். இதுக்கு அடுத்த நிலை அடுத்த வகுப்புல நம்ம பார்ப்போம். இப்ப இந்த கிராஸ்பிங் தி பீகாக் டைல்ல இருந்து இந்த சிங்கிள் விப்னுடைய இரண்டாவது நிலைக்கு போயிருக்கோம். தொடர்ந்து இந்த பயிற்சியை தொடர்ந்து செய்யலாம். அடுத்த வகுப்புல அடுத்த காணொளியில இதனுடைய அடுத்த நிலைக்கு போவோம். இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.